சீமானையும் விஜயையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான, எல்லாரையும் முத்திர குத்துற வேலை அது. இது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அசூயான அரசியல். தொடர்ச்சியாக அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் திருமாவுக்கு என்ன வந்தது? குறிப்பா அவங்க 2 பேருமே திருமா மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க. திருமாவுக்கு வர கோவம் என்னன்னா, விஜய் வந்து அவங்க ஓட்டை அடிச்சுட்டு போறாரு, திருமா ஓட்டை கணிசமாக விஜய் எடுக்கிறாரு. அந்த கோவம் இருக்குது திருமாவுக்கு. அதிகமாக போய் மாநில அரசுக்கு ஜால்ரா போட்டதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து விசிக அனுபவித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் விசிக அனுபவித்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் வந்து கண்டிப்பாக இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் பெரிய விலை கொடுக்கும். திமுகவோட வெற்றி பெறலாம். திமுகவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மக்கள் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதற்கான விலையை கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் திமுகவோட கூட்டணி கட்சிகள், திமுக கொடுக்குதோ இல்லையோ, திமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்தே ஆகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது இயற்கை விதி. அதனால தான் வந்து அவங்க சில நேரங்களில் திருமாவோட பேச்செல்லாம் பார்த்தாலே ஒரு விதமான விரக்தி வெளிப்படுகிறது. அதுதான் கட்சியினர் மீது அந்த விரக்தி தெரியுது, கூட்டணி மீதும் விரக்தி தெரியுது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சதா சர்வகாலமும் அவன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. உங்களுக்கு என்ன வந்தது? எவனா யாருக்கா கைக்கூலி வந்துட்டு போறான்? நீங்க உங்க அது எதுக்கு அரசியல் பண்றதுதான் உங்க வேலை. திருப்பி அதை பத்தி பேசுறதுக்கு அவனை பத்தி முத்திர குத்திட்டு இருக்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் எதுக்கு முத்திர குத்துறீங்க? முருகன் மாநாடு எடுக்குது திமுக. அப்புறம் பல விஷயங்கள் வந்து திமுக பண்ணுது. திருப்பி இந்த 4000 கோயில்கள் குடமுழுக்கு பண்ணேன், பல ஏக்கர்களை வந்து நான் மீட்டெடுத்தேன், திருப்பரங்குன்றத்தில் நான் எங்களை தவிர வேறு யாருமே பண்ணதே இல்லைன்ற மாதிரி பல விஷயங்களை திமுக பண்ணுது. அப்போ திமுகவும் யாருக்கு அதே மாதிரியான விஷயங்கள் தானே பண்ணுது. பாஜக எதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், திமுக சொல்லும்போது எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய் மூடின்னு இருக்காங்க. பழனியில் பண்ணுறாங்க. திண்டுக்கல் எம்பி போய் சிபிஎம் எம்பி அங்கே நிற்கிறார். முருகன் மாநாட்டில் பழனியில் பண்ணும்போது திண்டுக்கல் சிபிஎம் எம்பி அங்கே போய் நிற்கிறாரு. ஐ திங்க் சச்சிதானந்தன் நிற்க அவலமாக இல்லையா உங்களுக்கு? நாளைக்கு அல்லா மாநாடு, இயேசு மாநாடு நடத்தணும், போய் நிற்பீங்களா? இல்லை, பிஜேபி தான் இருக்க முடியும். பிஜேபியை பார்த்து நாங்கள் பிஜேபி வரோன்னு யாரும் சூடு போட்டுக்கிட்டால் அது அபத்தமானது. ஆனால் இப்போது ஏறக்குறைய அந்தமான விஷயங்கள் இப்போ பிஜேபியுமே கையில் எடுக்குது. இப்போ திமுக மீது இவங்க தொடர்ச்சியாக விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ இவங்க வந்து எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கும் சிறுபான்மைகளுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. அதுக்கு இவங்களே வந்து ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் திமுக வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. மறைமுகமாக